வாங்க ஒரு கருவேப்பிலை பொடி பார்க்கலாம். இது வந்து டெய்லி சாதத்தில் போட்டு முதல்ல போட்டு இதை சாப்பிட்ருங்க. அப்புறமா குழம்பு ஊற்றி நீங்கள் சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த பெருங்காய துண்டாக உடைச்சி ஒரு 4 துண்டு போட்டுக்கோங்க. ஒரு 20 வரமிளகாய், காரம் வேணால் இன்னும் 2 சேர்த்துக்கோங்க. 100 துவரம்பருப்பு, அதுக்கு வந்து 1½ டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டேன். 1 டேபிள் ஸ்பூனு மல்லி, 3/4 டேபிள் ஸ்பூனு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூனு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு, கருவேப்பிலை வந்து நான் 10 ரூபாய்க்கு வாங்கினது ஃபுல்லாக போட்டேன். நீங்கள் இன்னும் எவ்வளோ வேணாலும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதை வந்து நல்லா இதோடு போட்டு நல்லா வறுத்து விடுங்க. அதுவும் செவந்து வந்துடும். கருவேப்பிலையும் வந்து உடையிற மாதிரி பொறுன்னு ஆகிடும். அந்தளவுக்கு வறுத்து முடித்த உடனே அதிலே வந்து 1½ டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பை போட்டுட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. சாதத்தில் முதல்ல டெய்லியும் 1 ஸ்பூன் போட்டு சாப்பிடுங்க. நெய் விட்டு சாப்பிட்லாம், நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.